ஒரு ஸ்டேஜில் தான் அந்த இடம் இருந்தது. செங்கல் போட்டு அடிச்சிருக்காங்க பாரு. ஐயோ, ரொம்ப கேவலமாக வந்திருக்காங்களே. ஏண்டா ஏன் தலை வெட்டி போட்டிருக்காங்கடா. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கலை விலாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் லாஸ்ட் அப்லோட் ஆன த கிங் அந்த வீடியோவை பற்றி தான் நானும் விஸ்வல் விமலும் வந்து பேச போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாகவே நானும் விமலும் நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். மச்சா அடுத்த லொக்கேஷன் எங்கே போக போகிறோம், அடுத்து எங்கே போக போகிறோம், அடுத்த வீடியோ என்ன பண்ண போகிறோம், அந்த மாதிரி வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணிகிட்டே இருப்போம். ஏதாச்சும் ஃபோட்டோஸு லொக்கேஷன்ஸ் நம்மளுக்கு யாராச்சும் சென்ட் பண்ணாங்கன்னா, இல்லை நாங்களே வந்து போயிட்டு சர்ச் பண்ணுவோம். ஏதாச்சும் லொக்கேஷன்ஸு ஏதாச்சும் டீட்டெயில் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தேடிட்டே இருப்போம். அந்த மாதிரி தேடுறப்போ ஒரு ஃபோட்டோ வந்து நம்மளுக்கு வந்தது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு. ஃபோட்டோ அண்ட் லொக்கேஷன் ரெண்டுமே அனுப்பிச்சிருந்தாரு. அந்த ஃபோட்டோ பார்க்குறப்ப வந்து அப்படியே தூரமாக அப்படியே லைட்டாக தான் தெரிஞ்சுது அந்த இடம். பட் சரி ஓகே, இந்த இடத்துக்கு போகலாம்டா, கரெக்டாக லொக்கேஷன்லாம் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் விமலும் வந்து பிளான்லாம் போட்டு சரி ஓகே கிளம்பலாம் மச்சான் அப்படின்ற மாதிரி கிளம்பணும். கிளம்புறப்பயே வந்து செம மழை. இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப நாளாக வந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது. இந்த மழைக்கு முன்னாடி மழை பெஞ்சு இல்லையா, அந்த டைமில் தான் நாங்கள் வந்து அந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணோம். போகிற டைம்லேயே வந்து ஒரு செம்ம ஜாலியான ஒரு மோடில் போனோம். அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோக்களோட பாதிப்புகள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து எங்கள் லைஃப்பில் நடந்துகிட்டே இருக்குது. இதை பற்றி ஒன்று பேசணும்னா அதுக்கடுத்து அதை பற்றி பேசுகிற மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு டாக்கு தான். எப்போ நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணாலும் சரி டெய்லி மீட் பண்ணிட்டு தான் இருப்போம். பட் ஒரு சில நாள் வந்து மீட் பண்ணாமல் இருப்போம். அந்த மாதிரி டைமில் கூட அதை பற்றியே ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். நாங்களாம் ஒன்றா இருக்கிறப்போ வந்து அதை பற்றி பேசிட்டு அந்த மாதிரி இருந்துருவோம். பட் தனியாக இருக்கிறப்போ தான் நிறைய யோசிக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பாதிப்புகள் மண்டைக்குள்ளே ஏறிட்டே இருக்குது. அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீ பண்ணிட்டு நம்ம வீடியோ எடுக்கிறது போகிறப்போ ஃப்ரெஷ்ஷாக போகணும் அந்த ஒரு மைண்ட் செட் எனக்கு எப்பவுமே இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு சில வீடியோக்கள்லாம் வந்து அதை நான் அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு போகிறப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ரீ மைண்டடாக இருந்தால் தான் வேலைக்கு ஆகும் அப்படின்ற மாதிரி ஜாலியாக வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 hours ட்ராவல் இருக்கும். அந்த ட்ராவல் முடிஞ்ச பிறகு மழை போகிறப்பே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மழை தான். இங்கே வீட்டிலேருந்து கிளம்பி அங்கே போய் சேர்ற வரைக்கும் மழை. அந்த வீடியோ எடுக்கிறப்பவும் மழை, ரிட்டர்ன் வரப்பவும் மழை. ஆமாச்சான் ஃபுல் அண்ட் ஃபுல் மழையிலே தான் வந்து அன்றைக்கி சுற்றி நின்றோம். அதுவும் நைட்டு தூக்கம் இல்லாமல் போனது. ஆமாம், நைட்டு தூக்கம் இல்லாமல் போனது. கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அந்த வீடியோவில் அப்படியே அந்த கருவலயம்லாம் வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா ஷூட்டு எடிட்டு அந்த மாதிரி ஒரு நிறைய ப்ராசஸ் போயிட்டே இருக்கனால அந்த ஒரு அப்படியே ஒரு டல்லாக தான் போயின்னு இருக்குது எல்லாமே. பட் இருந்தாலும் வீடியோ எடுக்கிறப்ப நம்ம ஃப்ரெஷ் ஆகிடணும் அந்த மைண்ட் செட்டில் வந்து சரி ஓகே ஜாலியாக போகலாண்டா அந்த மாதிரி போயிட்டு அங்கே பைக்லாம் நிறுத்திட்டு கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு பெரிய ஆலமரம் தெரிஞ்சிச்சு. அந்த ஃபோட்டோவில் வந்து ஆலமரம் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. பட் அங்கே போன உடனே வந்து பார்த்தோன்னே கைஸ்
இதுதான் அந்த பயங்கரமான ஆலமரம். இது கீழே நின்று தான் நாங்கள் வந்து இன்ட்ரோ பேசணும். வேறு லெவல்ரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் இன்ட்ரோ பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி அங்கே போயிட்டு சரி இன்ட்ரோ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மழையாகவும் இருந்ததா எங்களுக்கு எங்கேயும் ஒதுங்குற இடமும் இல்லை. நம்ம நேராக லொக்கேஷனில் போயிட்டு இன்ட்ரோ பேசணுன்னா சோழி முடிஞ்சிடும். இன்ட்ரோலாம் அவங்க வகைன்னு கத்தி பேசின்னு இருக்க முடியாது, லைட் அடிச்சுட்டு பண்ணியிருக்க முடியாது. டேரெக்டாக லொக்கேஷன் போனோடனே பரபரப்பாக வீடியோ எடுத்துகிட்டு ஓடி வந்துடணும்டா அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்போம். ஏன்னா நம்மளால் வீடியோ அவ்வளோ தூரம் போயிட்டு வீடியோ எடுக்காமல் வந்தோன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் இன்ட்ரோலாம் வந்து லொக்கேஷனில் போய் நம்மளால் சத்தியமாக பேசவே முடியாது. அதுவும் இல்லாமல் நம்ம போன இடம் அந்த லொக்கேஷனுக்கு போகிற வழியெல்லாம் நார்மல் ரோடாகவே இல்லை, குண்டு மூலியமாக தான். அந்த மாதிரி தான் இருந்தது. வண்டி ஸ்லிப்பிங் தான், ஸ்லிப் ஆகிற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா சேராக இருந்தது, மழை டைம்ன்றனால ஒரு மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போகிறதே அதான் ஒரு அட்வென்ச்சர், அந்த மாதிரி தான் சொல்ல வரேன். இடத்துக்கு போகிறதே ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே ஜாலியாக இன்ட்ரோலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பணும். நாங்கள் இன்ட்ரோ பேசி முடிக்கிற டைமில் வந்து இன்ட்ரோ பேசிட்டே இருக்கோம். அது முடிகிறப்போ வந்து இன்னும் மழை அதிகமாகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு கிளம்பலாண்டா அப்படின்னு கிளம்பணும். அதுக்கப்புறம் லைட் அடிக்கிறப்போ ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம் இல்லையா, யாராச்சும் சும்மாவாச்சும் யாராவது வராங்களா அந்த மாதிரி ஏதாச்சும் சும்மா பார்ப்போம். அப்படி பார்க்குறப்ப தான் அங்கே கிணறு இருந்தது. கிணறு பயங்கர பிரம்மாண்டமான கிணறு. இதோட ஹிஸ்ட்ரிலாம் நான் வந்து உள்ளே போய் சொல்கிறேன். ஆலமரம், கிணறு, அதெல்லாம் அந்த ஒரு வைப்புக்குள்ளே போயிடுச்சு. செம்ம மழை. நீங்களே பாருங்கள், இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கப்போ அந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கே வந்து ஒரு த்ரில்லிங்குக்குள்ளே போயிடுவோம், த்ரில்லிங் மோடுக்குள்ளே போயிடுவோம். பட் அந்த சுச்சுவேஷன்லேயே இருக்கிறப்போ அந்த ஆலமரம், அந்த கிணறு, மழை எல்லாமே வந்து ஒரு இதுக்குள்ளே வைப்புக்குள்ளே கனெக்ட் ஆகிட்டோம். இது வரைக்கும் பார்க்காத இடத்த. ஆமாம், அந்த மாதிரி ஒரு வைப்புக்குள்ளே கனெக்ட் ஆகிட்டோம். சரி ஓகே போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு சரக்கு பாட்டிலாம் போட்டு உடச்சி அந்த மாதிரி தான் இருந்தது. அதில் ஒரு இடத்துல நான் காலை வச்சுட்டு லைட்டாக குத்திருக்கோம். பட் அப்படியே டக்குன்னு ஒரு ஃப்ளோவில் நடந்து போகிறப்போ அப்படி வச்சனால என் செப்பலும் கொஞ்சம் இப்போ வந்து ஹைட்டான ஒரு செப்பல் வாங்கியிருக்கேன். அதனால் சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெரிச்சிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா இவன் திட்டுவான். இவன் திட்டினதுனால தான் நான் திரும்பி பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் அப்படியே பாட்டிலாக இருக்குது பார்த்து போட அப்படின்னா அப்படியே அங்கேருந்து அப்படியே கிளம்பி இதுதான் அந்த காலேஜ் போல் இருக்குது. கரெக்டாக அந்த பில்டிங்குள்ளே போகிறோம். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய காலேஜ். அந்த காலேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா அபண்டண்டாக இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் நினச்சிட்டு போயிருந்தோம். பட் அந்த காலேஜ் ஃபுல்லாகவே பூட்டி இருந்தது. அதுக்குள்ளே நம்மளால் என்ட்ரும் பண்ண முடியாது. பட் இல்லீகலாக என்ட்ரு பண்ணுறதுனா பண்ணலாம் போல் இருக்குது. பட் நம்மளுக்கு அதெல்லாம் வேணாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம பண்ணுறது லீலைகள்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்குது. இதில் நம்ம அந்த மாதிரி இல்லீகல் என்ட்ரிலாம் பண்ணோன்னா ஆல்ரெடி பண்ணுற வீடியோவே இல்லீகல் என்ட்ரி மாதிரி தான். பட் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு நம்ம பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு முடிவில் சரி ஓகே டேரெக்டாக போயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸ்டார்டிங்லேயே வந்து மச்சான் தான் ஃபஸ்ட்டு வந்து மூட் அவுட் ஆனது. அது என்னன்றது சொல்லுங்கள். எனக்கு ஒன்றும் தெரில. ஏதோ நீ பாட்டுக்கு முன்னாடி போயிட்ட, என் பின்னாடி ஏதோ வர மாதிரி தான் எனக்கு சவுண்ட் வந்துச்சு. அடிச்சு சொல்கிறேன், உண்மையாக என் பின்னாடி ஏதோ வர மாதிரி தான் இருந்தது. அங்கேயே ஃபஸ்ட்டு ஏதோ ஒன்று நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. வழக்கமாக வந்து இவன் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா வந்து எதுவுமே சொல்ல மாட்டான். வீடியோ முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றப்போ இல்லை மறுநாள் உட்காந்து எப்படின்னா எடிட் பண்ணுறப்போ அந்த டைமில் தான் வந்து சொல்லுவான், மச்சான் அந்த மாதிரிலாம் நடந்துச்சுரா அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா நான் கொஞ்சம் ரொம்ப பயந்த சுபாவம், கொஞ்சம்லாம் இல்லை ரொம்ப பயந்த சுபாவன்றனால அந்த மாதிரி சொல்ல மாட்டான். ஏன்னா நான் வீடியோ கான்சன்ட்ரேஷன்லேயே இருப்பேன்னா அந்நேரத்துக்கு பயப்படுற மாதிரி ஒரு விஷயங்கள் சொன்னால் சதுர் தான். அதனால் வந்து சொல்லவே மாட்டான். ஆனால் அன்றைக்கி தான் நான் சொல்கிறது இல்லை. ஆமாம், வீட்டுக்கு வரும்போதும் நான் அந்த மாதிரி சொல்கிறது இல்லை. எது ஒன்றும் வீட்டுக்கு வந்து தான் நான் சொல்லுவேன். அதான். ஆனால் அன்றைக்கி வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டானா எனக்கு ஒரு மாதிரி பரபரப்பாயிடுச்சு. அப்புறம் நான் இவனை திட்டுற மாதிரி திட்டிட்டு உள்ள பயந்தான். ஐயோ ஆரம்பத்திலே என்னடா பின்னாடி யாரோ வர மாதிரி சொல்கிறானேன்ட்டு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு சரி வாடா மச்சான் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போயிட்டு என்ட்ரு ஆகிட்டோம். சில் பண்ணலாம், கொஞ்ச நேரம் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி நின்னோம். பின்னாடி அந்த நம்ம நடந்து வந்த இடத்துல ஒரு சவுண்டு, அந்த சவுண்டு கேட்டோடனே கேமரா ஆஃப் பண்ணிட்டோம். சில் பண்ணலாம்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஆஃப் பண்ணிட்டோம். அந்த சவுண்டு வந்தோடனே திரும்ப சரி ரெக்கார்ட் போட்டுன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் போட்டு அங்கே பார்த்தா எதுவுமே இல்லை. சரி எதுவுமே இல்லைடா வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். லெஃப்ட் சைடில் வந்து நாய்க்குட்டி அதெல்லாம் இருந்தது. அந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த சட்டை வந்து கிழிச்சு போட்டு அப்படியே ஒரு பிளட்டு மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்தோன்னே அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அதை பார்த்ததும் அங்கே ஏதோ பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் நடக்குது அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஆமாம். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே நடக்குதா நம்ம பார்த்தது என்னன்னே தெரியல. அது சொல்லும், அது வருவோம் அந்த கதைக்கு வருவோம். அந்த வேப்பலைகள் அதெல்லாம் பார்த்தோம்னா அந்த பிளட்டு மட்டும் இருந்துச்சுன்னா நான் வேற ஏதோ நினச்சிருந்தேன். அது பக்கத்தில் வந்து அந்த வேப்பலை அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வேப்பலை ரத்தம் இதை பார்த்துட்டு தான் எனக்கு அது பார்த்த உடனே ஏதோ ஒரு சம்பவம் நம்ம இதுக்கப்புறம் ஒரு பெரிய சம்பவம் பார்க்க போகிறோன்ற மாதிரியா இல்லை அங்கே இதெல்லாம் நடந்துருக்குதுன்ற மாதிரியா ஏதோ உங்களுக்கு காட்டி கொடுக்குற மாதிரி. அங்கே மட்டும் ட்ரெஸ்ஸஸ் பார்க்கலையே, உள்ள நிறைய ட்ரெஸ்லாம் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த இளநீ மட்டை ஆமாம் அந்த இதெல்லாம் இருந்தவ காரியமே கன்ஃபார்மாக அதுதான் எனக்கு தோணுச்சு.
அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல அது எல்லாமே பார்த்துட்டு சரி ஓகே அந்த ஒரு ஃபீல்குள்ளே போயிட்டோம். சரி பிளட்டு எல்லாமே இருக்குதுனால சரி ஓகே வாடா போகலாம், தைரியத்தை உள்ளே வச்சுக்கின்னு பயத்தை உள்ளே வச்சுக்கின்னு தைரியத்தை வெளியே காட்டி அப்படியே சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டுருப்போம். உள்ளே போனோடனே 2 நாய் பத்துருந்துச்சு. அந்த நாய் வந்து கடைசி வரைக்கும் ஒரு அசைவு கூட இல்லை. நம்ம அங்கே வந்து திடீர்னு ஓடி வரோம், பயப்படுறோம், என்னென்னவோ ஆகுது, ஏதோ சவுண்டு வருது, எல்லாமே நடக்குது. ஆனால் அந்த நாய் வந்து என்ன நடந்தாலும் சரி நான் பத்துன்னு தாண்டா இருப்புன்ற மாதிரி தான் பத்துன்னு. எனக்கு அந்த இடத்துல அதை பார்த்த உடனே என்ன தோணுச்சுன்னா, நம்ம இவ்வளோ பண்றோம், சவுண்டு கூட நம்ம பேசுற சவுண்டுக்கு அந்த நாய் நம்மளை பார்த்து கொலையும். ஆமா, அது கொலைக்காம பட்டுன்னு பேசுற சவுண்ட் இல்ல, நம்ம என்ட்ரி ஆனாலே லைட் அடிச்சாலோ நடந்து போனாலே கத்த ஆரம்பிக்கும். அது ஏன்டா அப்படி பட்டுனுக்குதுன்னு எனக்கு தோணுது. இப்போ தோணுது ஏன்டானா அங்க ஏற்கனவே ஆக்டிவிட்டிஸை பார்த்து அதிக போர் அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா ரெகுலரா வந்து நடக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த நாய் அதுக்கு பழகப்பட்ட மாதிரி தான் இருக்கு. நிறைய பேர் கமெண்ட் போட்டுருந்தீங்க அந்த நாய் தான் வந்து பேய், அந்த நாய் வந்து ஜின்னு இருக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. சொன்ன பிறகுதான் நம்மளும் யோசிக்கிறோம். ஆமா, ஆனா அந்த நாய் அங்க இருந்து அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்து பழக்கமான ஒரு அந்த மாதிரி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த 2 நாயும். அதுக்கப்புறம் வந்து நாங்க உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு அந்த நாய் இருந்துச்சு, அந்த ரூமுக்குள்ள வந்து என்ட்ரி ஆனோம். எங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு, அது என்ன இடம்னு. இவன் தான் வந்து அந்த காரியம் மேலே தான் மச்சான், காரியம் பண்ணுற இடம் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தான். பட் எனக்கும் இன்னும் ஐடியா இல்லை, காரியம் பண்ணுற இடம் இப்படியா இருக்கும், ஒரு ஹால் மாதிரி இருக்குது, பக்கத்தில் காலேஜ்ன்றாங்க, ஒரு வேளை கேன்டீனாக இருக்குமோ அந்த மாதிரி போனோம். அப்படியே உள்ளே போகிறப்போ வந்து ஒரு சவுண்டு பயங்கரமான அந்த ஒரு உருமுறை மாதிரி சவுண்டு வந்த உடனே சதறிட்டு சரி ஓகே வாடா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரி ஆனோம். உள்ளே என்ட்ரி ஆனதுலேருந்து அந்த மழை சவுண்டு, அந்த மழை ஃபுல்லாக பேசிச்சுன்னு நினச்சா அந்த இடத்துல வந்து சீலிங் ஆல்ரெடி நம்ம சீலிங்கில் வந்து ஒரு பெரிய பாதிப்புலேருந்து இப்போ தான் வெளியே வந்திருக்கோம். பட் திரும்ப அந்த சீலிங்லாம் பார்க்குறப்போ எனக்கு அந்த பழைய நினைவுகளுக்கு போயிட்டேன். ஐயோ மச்சான் சீலிங்லாம் ஊருன்னு இருக்குதுடா, கொஞ்சம் உந்துரும் போல இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ மழை சீசனில் நிறைய நியூஸ் அந்த மாதிரி தான் வருது. ஆமாம், வீடு இடிஞ்சு விழுந்த மாதிரி, நார்மலாக இருக்கிற வீடுங்களே இடிஞ்சு விழுது. அந்த மாதிரி இடம்லாம் ஒரு உயிரை பணம் வைக்கிற மொமெண்ட் தான் ஆயிடுச்சு. அப்புறம் சரி என்ன பண்ணுறது, இவ்வளோ தூரமும் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம், வீடியோ எடுக்காமல் போனாலும் நம்மளுக்கு ஒரு மன திருப்தி இருக்காது. அதனால் சரி ஓகே சாட்டிஸ்ஃபைங்காக வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு சரி ஓகே உள்ளே போகலான்டா, இவ்வளோ ரிஸ்க் எடுத்துட்டோம், இது இன்னொரு 1/2 hour 1 hour ரிஸ்க் தானே அப்படின்ற மாதிரி சரி உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணால் அந்த மழை தண்ணி ஒழுகுது இல்லையா, அந்த தண்ணி வந்து அந்த இளநீர் மேலே வந்து அப்படியே அந்த இளநீர் கூட அது மேலே வந்து சொட்டு சொட்டாக உழுது. அதுக்கப்புறம் இந்த சவுண்டு தான் அந்த சவுண்டாக இருக்குமோ அந்த மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு சரி ஓகே வாடா போயிடலான்னு சொல்லிட்டு இன்னும் உள்ளே என்ட்ரானோம். அந்த இளநீ கூடு அந்த எரிஞ்ச மாதிரி அந்த ஒரு தீஞ்ச மாதிரிலாம் இருந்தது, ஒரு கல் அந்த மாதிரி செட்டப்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்க்குறப்ப தான் இவன் கன்ஃபார்மாகவே சொன்னான் அது எரிஞ்சு போயிட்டு அது இடமே வந்து அந்த எப்படி சொல்றது தரம் இல்லாம எரிஞ்சு போன தூளுங்களா இருந்தது. அந்த தூளை வச்சுதான் நான் இது பண்ணேன். அதுவும் மூளைக்கு எரிஞ்ச இடமா இருக்குது. ஆமா, அது எப்படி ஏதோ அடுப்பு வச்சு அக்னி குண்டம் அந்த மாதிரி பண்ற மாதிரி தான் இருந்தது. மூட்டுற இடமா இருக்குது அது. ஆனால் இளநீர்லாம் வந்து அதுக்கு அந்த காரியம் பண்ணுறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம பார்த்துருக்கோம் அது. ஆமாம், அதுக்கப்புறம் வந்து இது இவ்வளோ விஷயம் பார்த்துட்டோம். சரி ஓகே உள்ளே போகலான்டா, இன்னும் கொஞ்சம் தூரம் இருந்த மாதிரி இருந்துச்சு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இடம் இருந்துச்சு. சரி ஓகே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போயிட்டோம். உள்ளே கரெக்டாக அந்த ஒரு ரூமுக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ அந்த இடத்துல வந்து சேராக இருந்ததா. சரி காலெலாம் வச்ச உடனே அப்படியே வழுக்கிற மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் சரி மச்சான் வராதரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன். கரெக்டாக நான் வெளியே வர்றப்போ ஒரு சவுண்டு, ஃபஸ்ட்டு அந்த தூரமாக இருந்து கேட்டேன், வெளியே இருந்தப்போ ஒரு சவுண்டு கேட்டுச்சுல, அதே கிட்ட கேட்டால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. வண்டியா ஒரு மாதிரி திக்குன்னு ஆகுதுரா இந்த டைமில் கூட. கைஸ் இன்னொரு விஷயம் நாங்கள் வந்து சொல்லணும், ஆல்ரெடி நாங்கள் ஃபாலோஅப் வீடியோ வந்து போட்டிருந்தோம், சைக்கோ ஃபாலோஅப் வீடியோ. அந்த ஃபாலோஅப் வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து டைமிங்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ப்ரோ இந்த டைமில் வந்து உங்கள் பின்னாடி வந்து லைட் எரியுது, உங்கள் பின்னாடி வந்து யாரோ நிற்கிற மாதிரி இருந்தது அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் அந்த இடத்துக்கு இனிமேல் ஃபாலோஅப் வீடியோ பேசுறதுக்கு போகக்கூடாது. ஆல்ரெடி எங்களுக்கு கொஞ்சம் பழக்கப்பட்ட மாதிரி இடம் தான், சரி அந்த இடத்துல பேசினா யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் அங்கே பேசினிருந்தோம். பட் அங்கேயே நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னதுனால நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து வேறு ஒரு பிளான் போட்டோம். மச்சான் நைட்டேஷன்லாம் எடுத்துன்னு போயிட்டு இங்கேயே வந்து எதனா ஆக்டிவிட்டிஸ் நடக்குதா கேப்சர் பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்ல உடனே மச்சான் அது ஒரு பயம் வந்து ஆமாம் அந்த இடத்துல வேணாம், அங்கே வேறு எப்பயாச்சும் போகலாம், வீடியோ எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி வேணால் போகலாம், இல்லைனா வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டு இப்போ வேறு ஒரு லொக்கேஷனில் தான் வந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் ஃபாலோஅப் வீடியோ. ஸோ இங்கேயும் ஏதாச்சும் பின்னாடி தெரிஞ்சால் சொல்லுங்கள். எல்லாமே திகிலாகவே இருக்குது லைஃப்பில். இப்போ நார்மலாகவே வந்து வீட்லேயா இருக்கட்டும் எங்கேயாச்சும் வெளியே நம்ம போகிற இடத்துலையா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து அப்நார்மலாக நடக்குது. இந்த விஷயம் ஏன் நடக்குது அந்த மாதிரி தெரிய மாட்டேங்குது. நான் ஒருவேளை எங்கள் அம்மாலாம் வந்து சொல்லியிருக்காங்க, நீ வந்து பேய் வீடியோ எடுக்கிறது நைட் டைமில் போடல, அதனால தான் இப்படி நடக்குது, இது இப்படி நடக்குது, ஒரு மாதிரி நெகட்டிவிட்டியாகவே போயின்னு இருக்குது. இதில் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம கேட்குறப்பவும் அதை உணர்கிறோம்.
ஆனால் நிறைய விஷயம் நான் ஆனால் உணர்றேன். அது நேச்சுரல், அது ஆமாம் அந்த மாதிரி வர்றது நேச்சுரல் தான். பட் ஆனால் அந்த கோஸ்ட் லொக்கேஷனு இந்த அபண்டன்ட் பிளேஸுக்கு போகிறப்போ ஒரு ஃப்ரெஷ்னஸுக்கு வந்துடும். இது எல்லாத்தையும் மறந்துட்டு சரி நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் அந்த ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே போயிருந்தால கோஸ்ட் வீடியோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் எனிவே கம்மிங் டு த பாயிண்ட், அந்த ரூம்லேருந்து நான் வெளியே வந்தப்போ அந்த சவுண்டு வரும்னு சொன்னேன் இல்லையா, அந்த சவுண்டு வந்த உடனே திரும்ப ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. ஷாக் ஆனோடனே சரி ஓகே கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம்டா, பொறுமையாக இருந்து திரும்ப உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்ப அப்படியே பொறுமையாக அங்கே உட்காந்துட்டு நான் பர்மிஷன் கேட்டேன். ஏன்னா இன்கேஸ் யாருன்னா ஆளுங்க இருந்தால் கூட இல்லை அந்த மந்திரவாதி அந்த மாதிரி யாருனா இருந்தால் கூட நம்ம பர்மிஷன் கேட்டவுடனே சரி இவனுங்க ஏதோ சின்ன பசங்க நல்ல பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன்லாம் கொடுப்பாங்க. இல்லை இங்கேருந்து போயிடுங்கப்பான்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக நான்லாம் ஓடி வந்துடுவேன். வாடா மச்சான் போகலாம் நம்ம வீடியோ வேணான்ற மாதிரி தான் ஓடி வந்துடுவோம். சரி அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து சரி பர்மிஷன் கேட்டேன். நாங்கள் உள்ளே வரலாமா, உங்களுக்கு தெரியாமல் கேட்காம வந்துட்டோம் நாங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு திரும்ப உள்ளே போவோம். உள்ளே போனால் திரும்பி யாருமே இல்லை. அப்போ தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், இங்கே யாரோ நம்மளை ஒரு மாதிரி நம்மளை இங்கே அங்கே தேட விட்றாங்களா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணிட்டு திரும்ப நம்ம அந்த ஜன்னல் மாதிரி 2 ஜன்னல் இருந்துச்சு அந்த இடத்துலலாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். இந்த ரூம்லேயே இருந்துட்டு சவுண்டு போட்டு நம்ம வெளியே கூட குச்சிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி வந்து வெளியே போய் பார்த்தா அந்த வெளியே போனதுக்கான தடமும் இல்லை, அங்கே வெளியே போகிறதுக்கு அந்த இடமும் இல்லை. ஆக்சுவலாக ஃபுல்லாக செடியாக தான் இருந்தது தான் வழியே. ஆமாம் பார்த்தீங்கன்னா நம்ம தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம்னு. ஏன்னா நம்ம போனது தான் வழி, பின்னாடி போகிறதுக்கு வழி அந்த ரூம்லேருந்து பின்னாடி நம்ம யாருன்னா ஒருத்த மாட்டிருந்தா நம்ம என்ன இருப்போம்னு தெரியல. அதான் அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஏன்னா எகிரி குச்சி போனாலும் அந்த ஓடின மாதிரி ஒரு வழி மாதிரியாச்சும் தெரியும், இல்லை செடி எதனா உடஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஆனால் இவன் கேட்டான் வெளியே இருந்து சவுண்டு விட்டுருப்பாங்களான்னு சொல்லிட்டு. வெளியே இல்லை, அது ஆக்சுவலாக நான் இன்னொரு வாட்டி கூட இப்போ ப்ளே பண்ணுறேன். உள்ளேருந்து தான் கேட்கும், அந்த ரூமுக்குள்ளேருந்து எக்கோ அடிக்கிற மாதிரி தான் கேட்கும். நான் கேட்டது என்னன்னாக்கா உள்ளேருந்தே எவனோ சவுண்டு கொடுத்துட்டு அந்த பக்கம் எதனா ஓடி போயிருக்குமோ அப்படின்ட்டு. ஆனால் அது ஃபுல்லாக நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம், அந்த மாதிரி யாருமே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ரைட் சைடு ஒரு ரூம் போனோம். இந்த ரூம் தான் வந்து அந்த இடத்துலே இருக்கிறதுலே ரொம்ப அபண்டண்டாகவும் ரொம்ப அசிங்கமாகவும் அருவறுப்பாகவும் த்ரில்லிங்காகவும் என்ன வேணால் சொல்லலாம். ஒரு கேவலமான இடம் தான். பட்டு அந்த இடத்த அது ஆக்சுவலாக ஒரு பாத்ரூம்னு நினைக்கிறேன். என்ன மச்சான் கன்ஃபார்மாக பாத்ரூம் தான் இருக்கும். இந்த பக்கம் வந்து அந்த இதெல்லாம் உடஞ்ச மாதிரி இருந்தது, உள்ளே வந்து ஒரு குளியலறை அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த இடத்துல நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கேவலமான அந்த படம்லாம் வரைஞ்சி எதேதோ, ஆனால் சைக்கோத்தனத்தின் உச்சக்கட்டம் அந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாக படம் வந்துச்சு. அந்த இடத்துக்குள்ளே என்ட்ரானவுடனே ஃபஸ்ட்டு எல்லா இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்த விட த்ரில்லிங்கும் அந்த ஸ்மெல்லும் அந்த இடத்துல டோட்டலி வந்து வேறு மாதிரி தான் இருந்தது. அதை பற்றி சொல்லு. என்னாலேயும் தாங்க முடியல, வாந்தி எடுக்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு ஃபுல்லாக. அதாவது எப்படி ஆச்சுன்னா நம்ம ஏதோ ஒரு இடத்துல கேரிங்காக ஃபீல் பண்ணியிருப்போம், அந்த கேரிங் இந்த இடத்துல வந்துச்சு. இது அதை விட அதிகமாகவே வந்துச்சின்னு. ஆமாம் ஆமாம், ஒரு மாதிரி கொமட்டுறதையும் தாண்டி ஒரு ரொம்ப அருவறுப்பாக இருந்தது கைஸ். அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அதை நான் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக காட்டிடக்கூடாதுன்னு தான் நான் ப்ளர்ரே பண்ணியிருப்பேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் ப்ரோ ப்ளர் பண்ணிட்டீங்க, நீங்கள் அப்படியே போடுங்க அப்போ தான் எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. பட் நம்மளோட வீடியோ வந்து பசங்க பெரியவங்க மட்டும் பார்க்கல, சின்ன குழந்தைங்க லேடிஸு பொண்ணுங்க நிறைய பேர் பார்க்குறாங்க. அதனால சரி ஓகே இதெல்லாம் வந்து ப்ளர் பண்ணி தான் காட்டணும். ஏன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக அருவறுப்பாக இருந்தது. அதெல்லாம் நம்ம காட்டணும்னா நம்மளோட இதுதான் கெட்டு போகுன்றதுனால அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளர் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது அந்த ரூம்லேருந்து வெளியே வந்தோடனே பின்னாடி ஏதோ சின்னதாக பில்டிங் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தெரிஞ்சுது. சரி ஓகே பின்னாடியும் இடம் இருக்குது போல இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த செவருக்கு தாண்டி செடிங்க மட்டும்தான் இருக்குது, பில்டிங்லாம் எதுவும் இல்லை. அந்த இடத்துலலாம் வந்து பார்த்துட்ட பிறகு இந்த பக்கம் வந்தால் இந்த ரூம்லேருந்து பயங்கரமான ஒரு சவுண்டு. அந்த சவுண்டு வந்த உடனே இந்த பக்கம் வந்து அந்த ரூம்குள்ளே ஏதாச்சும் இருக்குதான்னு பார்க்குறோன்னே இந்த பக்கம் யாரும் ஓடின மாதிரி இருந்தது. அப்போ தான் நான் சொல்லியிருப்பேன் மச்சான் அந்த பக்கம் ஏதோ ஓடுற சவுண்டு கேட்டுச்சு, அதை நீ கேப்சர் பண்ணி இந்த பக்கம் நான் கேப்சர் பண்ணுறேன், எதுவுமே விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக தான் அந்த இடத்துக்கே போகிறோம், எதையுமே விட்டுறக்கூடாது, எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில். ஏன்னா அதில் ஒரு செல்ஃபிஷ் தாட்டும் இருக்குது. கேப்சர் பண்ணிட்டோம்னா ஒரு எழுத்து எழுதினது நீ காமிச்சல ஒன்றுன்ட்டு அந்த எழுத்து வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எழுதின மாதிரி இருந்துச்சு, அது அப்போ தான் எழுதி வச்ச மாதிரி இருந்துச்சு. அது மேலே ஒரு பூச்சி வேறு, அதுதான் இன்னும் த்ரில்லிங்காக இருந்தது. அந்த பூச்சி கூட ஜின்னுன்னு சொன்னாங்க, நாய் ஜின்னுன்னு சொன்னாங்க, பூச்சி ஜின்னுன்னு சொன்னாங்க. அப்புறம் கிளைமேக்ஸில் அந்த எரியிற மாதிரி இருக்குமே அதையும் ஜின்னு. இப்போ அவங்க சொல்ல தான் நம்மளுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. ஆமாம், ஒரு எப்படா அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம் அந்த மாதிரி இருக்குது. அந்த ஓடின இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் இல்லையா, இங்கேயும் சவுண்ட் வருது அங்கேயும் சவுண்ட் வருது, கேப்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதில் என்ன ஒரு தாட்டுன்னா ஏதாச்சும் நம்ம பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க எப்படி தப்பிக்கிறதுன்னு ஒரு ஐடியாவாச்சும் வரும். செல்ஃபிஷாக அதுதான் நம்ம யோசிக்க முடியும். ஏன்னா நாங்கள் இருக்கிறது ஒரு வழி, பேக் எண்ட்லேயே நம்ம ஓடியும் வர முடியாது. அது இல்லாமல் நம்ம அந்த இடம் பழக்கப்பட்ட இடமும் கிடையாது. எப்படா இப்போ வந்தமே அப்படி தான் ஓடி வரணும். அதனால் சரி எந்த பக்கம் எது இருந்தாலும் கேப்சர் பண்ணிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக ஓடிடணும். அதுவும் அங்கே ஓடுறதுக்கு நார்மலான இடமே இல்லை. ஆமாம், கொஞ்சம் ஸ்லிப்பாக ஆச்சுன்னா நம்ம லாஸ்ட்டில் வலிக்கி அதுதான் ஆச்சு. அதேதான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த சவுண்டு கேட்டவுடனே சரி உள்ளே யாரோ இருக்காங்கன்னு பார்க்குறப்ப தான் அந்த ஃபுல்லாக அந்த டிராயிங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி இந்த பக்கம் வர்றப்போ
ஏதோ ஹிந்திலெலாம் பேசி தும் ஜாவு அந்த மாதிரி ஏதோ போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிச்சு. இவன் கரெக்டாக இவனுக்கு லைட்டாக ஹிந்தி தெரியும், அதனால் நான் தப்பிச்சேன். அது வந்து அந்த எனக்கும் வந்து ஓரளவுக்கு தெரியும், பட் ரொம்பலாம் தெரியாது. இவன் சொன்ன உடனே சரி நான் அதை ரியலைஸ் பண்ணி ஓ இதுதான் சொல்லுது போல இது, சரி வரான்னு சொல்லிட்டு இவன் ஓடுறான்னு சொல்லியிருப்பான். ஆனால் இவனை நான் ஓவர்டேக் பண்ணி வெளியே ஓட்டேன். ஓடி போயிட்டு ஒரு புல் இருக்கும் அந்த இடத்துல போய் உக்காந்துட்டேன். அதுக்கப்புறம் இவனை வந்து மச்சான் இந்த பக்கம் அப்படியே அந்த ஒரு இது மாதிரி இருந்துச்சு, நடைபாதை அந்த மாதிரி தான் இருந்தது. அதில் போய் நான் உட்காந்த உடனே லைட் வெளிச்சம் பார்த்து இவனும் கரெக்டாக ஓடி வந்துட்டு அந்த இடத்துல நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டிஸ்கஸ் பண்ணிருக்கிறப்ப தான் எனக்கு கரெக்டாக ஐடியா வந்துச்சு, நைட் விஷன் மிஸ் பண்ணிட்டோமேடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், பண்ண தப்பே அதான் அது பெரிய தப்பு கைஸ். நான் அது அப்புறமா தான் ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா இப்போ இவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் நடந்தது, நம்ம இங்கே போகிறப்போ அங்கே அப்படி இருந்தது. நம்ம நைட் விஷன் ஒரு இடத்துல வச்சுட்டு வந்தோம்னா நம்ம அந்த பக்கம் போகிறப்ப இங்கே ஏதாச்சும் கேப்சர் ஆகிருக்குமோ, நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோமோன்ற ஒரு ஃபீலுக்கு வந்தேன். அது நான் சொல்கிறப்ப கரெக்டாக நீயும் அதே ஒரு வேவ் லென்த்தில் தான் இருந்திருக்க போல. நம்மளுக்கு மைண்ட் வரல, ஏன்னா மலையில் அவ்வளோ ட்ராவல் பண்ணி வந்தோம், சுத்தமாக மைண்ட் இல்லை. இன்ட்ரோ எடுக்கும் போதே மழை பிடிச்சிச்சு, நம்ம உள்ள எப்படின்னா போயிடணுன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். அதனால தான் அதுக்கப்புறம் அதை டிஸ்கஸ் பண்ணுறப்ப தான் இவனும் சொன்னான், நானும் அதான் சொல்லலாம்னு நினச்சேன், நைட் விஷன் வைக்கலையடா அப்படின்னா. அதுக்கப்புறம் சரி ஓகே நைட் விஷன் ஃபிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக நைட் விஷன் ஃபிட் பண்ணுறதே ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் கண்டிப்பாக ஆகும். ஒரு டைமில் வந்து 10 நிமிஷம் கூட ஆகிடும், ஏன்னா அந்த நெட்வொர்க் எரரு அந்த மாதிரிலாம் வந்துடும். அதனால் நாங்கள் அது ஃபிட் பண்ணி எல்லாம் பண்ணுறப்போ அந்த நாய்ங்களாம் வந்து பக்கத்தில் வந்து போய் நினச்சி எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லை. ஒரு தூரமாக வந்து அந்த முனகிற சவுண்டு அந்த மாதிரிலாம் கேட்டுச்சு. பட் அது ரொம்ப கேஷுவலாக இருக்கும், ஏதாச்சும் அங்கேயோ தூரமாக எங்கன்னா வீடு அந்த மாதிரி எதனா நினச்சிருந்தா, இல்லை பைக் எதனா போனால் கூட அந்த ஒரு சவுண்டு வரும், நம்ம அதை இப்படி புரிஞ்சுப்போம் அந்த மாதிரி நினச்சிட்டு சரி நைட் விஷன்லாம் ஃபிட் பண்ணிட்டோம். மழை ட்ராப் சவுண்டுக்கே நம்மளுக்கு வேறு மாதிரி தான். ஆமாம், அதுவே வேறு மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நைட் விஷன்லாம் ஃபிட் பண்ணி நான் சொல்லியிருந்தேன் கைஸ் நைட் விஷன்லாம் வச்சிட்டோம், இப்போ உள்ளே போகலாம் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ தான் கரெக்டாக வந்து ஒரு இது மாதிரி வந்து அப்படியே தலை தான் ஃபஸ்ட்டு. அப்போ எனக்கு தெரியல, ஏதோ வந்து உழுந்த உடனே நீ அதை பார்க்கல, நீ பார்த்து தொலைச்சிருந்தேன்னா எனக்கு நான் அப்பயே முடிவு பண்ணிட்டு நான் அப்படியே மச்சான் இங்கேருந்து அப்படியே எல்லாத்தையும் எடுத்துன்னு ஓடிடலான்னா சொல்லிட்டு இருப்பேன். இவன் பார்க்காதனால எனக்கு அது ஒரு இதுவாகிடுச்சு. நான் பார்த்துட்டேன், இவன் பார்த்துருந்தா கொஞ்சம் தைரியமாகவாச்சு இருந்திருப்பான். நான் பார்த்தனால ஒரு இன்னும் பயமாகிடுச்சு. அதுக்கப்புறம் கேப்சர் பண்ணுற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். கேப்சர் பண்ணுற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு சரி வா மச்சான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறோம். அது உழுந்தது வந்து ஃப்ரண்ட்டில் உழுந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட போய் பார்த்தா அங்கே இல்லை, அந்த இடத்துல இருந்தது. எல்லாமே ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நான் பார்த்துனே இருக்கிறப்ப இவன் கரெக்டாக சொல்கிறான், டே மச்சான் அங்கே இருக்குது பாருன்னு சொல்லிட்டு. இங்கே தான்டா விழுந்துச்சு, அங்கே எப்படா இருக்குன்னு அங்கே பார்த்தா கரெக்டாக தலை அப்படியே அந்த வாயெல்லாம் ஒரு மாதிரி கிழிச்சா எப்படி இருக்கும், கிழிச்சிட்டு அப்படியே முடி அப்படியே ஒரு மாதிரி தான் இருந்தது. அறுத்து அப்படியே போட்டால் எப்படி இருக்கும், அதை நினச்சா இப்போ கூட எனக்கு வார்த்தை வரல. மாதிரி அப்படியே சிலிக்குது இல்லை, அந்த மாதிரி இருந்த உடனே அதை பார்த்த உடனே ஒரு மாதிரி சதுரிட்டு அப்படியே கொஞ்சம் பேக் அடிச்சோடனே அங்கே தூரத்தில் ஏதோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அங்கேருந்து அப்படியே அந்த ஒரு மாதிரி தான் அந்த வெட்டிட்டா எப்படி வரும் சவுண்டு, அலறுவோம் தெரியுமா, அந்த மாதிரி சவுண்டு வந்த உடனே சரி அங்கே இவன் வெட்டினவன் கத்துறானா இல்லை வெட்டுப்பட்டவன் கத்துறானா ஒரு ஐடியாவே இல்லை கைஸ். அந்த நிலைமையில பார்த்துக்கோங்க. இப்போ நான் பேசுறதுக்கே வந்து வாயெல்லாம் திக்குது. அந்த நிலைமையில என்ன பண்ணுறது ஒன்றுமே ஐடியா இல்லை. அதுக்கப்புறம் அங்கே தூரம் இருந்தவொடனே என்ன இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிடண்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தோன்னே அங்கே ஒரு உடம்பு அப்படியே இப்படி படுத்துன்னு இருந்தால் எப்படி இருக்கும், பத்துட்டு அப்படியே இப்படி துடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து நடந்தது. எப்பா சாமி நீ சொன்னல ரத்தம் தெளிச்சிச்சுன்னு இப்போ நினைச்சா கூட அது ஒரு மாதிரி தானே இருக்கு. சரி விடு அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வந்துரு. இப்போ நம்ம ஜாலியாக நம்ம இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி பார்த்ததே இல்லை, அதனால அந்த மாதிரி தோணுது எனக்கு. சரி விடு கேஷுவலாக விட்டுரு, ஜாலியாக ஃபாலோ அப் பேசிட்டு போகலாம். அந்த டைமில் இவன் ரத்தம்லாம் தெளிக்குது அப்படின்னு சொன்ன உடனே நானும் பார்க்குறேன், எனக்கும் அப்படி தான் தெரியுது. நான் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப எனக்கு ஒன்றுமே தெரில, நீ சொன்ன பிறகு அதை அப்படியே நான் இமேஜினும் பண்ணிடுறேன். அங்கே நடக்கிறதும் பார்த்தா அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் திரும்பி இந்த பக்கம் லைட்டாக இங்கே பார்த்தா நீ சொன்னல டே இங்கே பாரு இது எரியுதுன்னு, கேமரா இப்படி திரும்பி பார்க்குறோம், அது எரிஞ்சது எப்படிடா எரிஞ்சிருக்கும் சத்தியமாக இன்னும் கூட அதை கணிக்கவே முடியல கைஸ் எங்களால். திரும்பி பார்க்குறோம் அப்படியே ஃபுல்லாக எரிஞ்சுன்னு இருக்குது, அப்படியே ஒரு குப்புன்னு எரிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. திடீர்னு அது பார்த்த உடனே ஏதோ ஒன்று இங்கே இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான்னு சொல்லிட்டு ஓடணும். அதுக்கப்புறம் நடந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் அந்த வீடியோலேயே. அது ஏன் என்ன ஏதுன்றது இந்த ஃபாலோ அப் வீடியோலையும் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நான் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டேன்னா ஒரு அரைகுறையாக தான் தப்பிச்சு வந்திருக்கோம். பட்டு நம்மளை பாவம் பார்த்து விட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் அதை பற்றி நான் பேசவும் விரும்பலை. இந்த ஃபாலோ அப்பே வந்து நான் பேசுறதுக்கு காரணம் நிறைய பேர் அது என்னன்னு கேட்டுட்டு இருந்தீங்க, அதை ஓரளவுக்கு தெளிவுபடுத்திடலான்ற மாதிரி தான். ஏன்னா நீங்களும் அந்த க்யூரியாசிட்டியில் இருப்பீங்க, நானும் வந்து அந்த வீடியோலேருந்து வெளியே வந்துடணும், ஃபாலோ அப்பில் எல்லா குறையும் கொட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஏன் நடந்தது, அந்த ட்ரெய்லர் போட்டவுடனே வந்து ஏன் ப்ரோ ட்ரெய்லர் போட்டு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். அந்த கம்யூனிட்டி போஸ்ட்லாம் போடுறப்போ என் நிலமை இவன் நிலமை என் ஃபேமிலி நிலமெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி தான் இருந்தது.
நான் அதையும் சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன். சரி நம்ம ட்ரைலர் டெலிட் பண்ணிட்டு அவங்களே போய் டீல் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் உங்களுக்கெல்லாம் அதை ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இவனும் சொன்னான், மச்சான் எதுவும் வந்தால் இப்போ பெரிய எதுனா நடந்துச்சுன்னா கூட அது நம்ம யாருன்னு கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்கடா, அதனால் இதை சொல்லிடுறா அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் நான் ஃபோட்டோ வீடியோ எதுவுமே பேசியும் போடாமல் டேரெக்டாக ஒரு பேராகிராஃப் மட்டும் டைப் பண்ணி என் மனசில் இருந்ததில் ஓரளவுக்கு கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி வீடியோ டெலீட் பண்ணுறதுனா பண்ணிவிடுவேன். அப்படின்லாம் வீடியோ வராது அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் விமலுக்கு தெரிந்தவர்கள் எல்லாருமே வச்சு, எனக்கு தெரிந்தவர்கள் அப்படியே எல்லா சர்க்கிளும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில சர்க்கிளை வச்சு எல்லாமே மூவ் பண்ணி அது எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓரளவுக்கு அதுலேருந்து வெளியே வந்துட்டோம். பட்டு அந்த பெரிய வீடியோ போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எல்லாமே சொன்னாங்க. பட் இருந்தாலும் நாங்கள் இதுதான் ப்ரோ, நாங்கள் அவ்வளோலாம் ஒர்த் இல்லை, வீடியோ மட்டும்தான் எடுப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாமே பேசி ஒரு சமாதானத்துக்குள்ளே வந்திருக்கோம். பட் நிறைய பேர் பார்ட் 2 வேணும்னு கேட்குறீங்க. கொஞ்சமாச்சு நெஞ்சில் ஈரம் இல்லை மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் எங்கள் 2 பேரும் மூஞ்சியும் கொஞ்சம் பார்த்து பார்ட் 2 தயவு செஞ்சு கேட்காதீங்க கைஸ். வாய்ப்பு இருக்குது, ஆனால் பார்ட் 2க்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இல்லை, அது ரொம்ப நாள் கழித்து நம்மளும் அவங்க கூட அப்படியே ஃப்ரெண்ட் ஆகி ப்ரோ பார்ட் 2 ப்ரோ அப்படின்ற மாதிரி பேசி ஃப்ரெண்ட் ஆகிட்டுல ஒரு ஏற்கனவே குடும்பத்தை இழுத்து விட்டாங்க. சமாதான உடன்படிக்கைக்குள்ளே போய் நாங்கள் ஒரே ஒரு நாள் மட்டும் எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி. ஏன்னா ஒரு 2-3 வருஷம் கழித்து ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபரோட ப்ரோ நாங்கள் ஒரு அப்படி இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகலாம். அப்படி இல்லைனா வந்து நாளைக்கே கூட நடக்கலாம். அது எதுவும் நம்ம பர்மிஷன் கேட்டு சரி ஓகே வந்து எடுத்து தொலைங்கடா அப்படின்ற மாதிரி விட்டாங்கன்னா வாய்ப்பு இருக்குது. பட் இல்லைனா திரும்பவும் ஒரு இல்லீகல் என்ட்ரி கொடுத்து நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் தயவு செஞ்சு பார்ட் 2 கேட்காதீங்க. அதான் சொல்கிறேன், என் மனசாட்சி நெஞ்சில் ஈரம்லாம் இருந்தால் எங்களை பார்த்து தயவு செஞ்சு மன்னித்து விடுங்கள். இதுவே போதும்னு நினைக்கிறேன். அது வேணாம் மேபி. ஆனால் உங்களுக்கு வேணும்னா நான் பண்ணுறதுக்கு ரெடி தான். ஆனால் அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ எடிட் பண்ணி போடுவேன்னா இல்லை கலை இருப்போமான்னு தெரில. நீ போடு சேனலில் ஓட் போடுவில்ல, ஓட்டிங்க அந்த மாதிரி போட்டு விடு. அதில் ஒரு 1 லேக் ஓட்டு வந்துச்சுன்னா போடுறேன், வராது இல்லை. ஓகே கைஸ், கம்யூனிட்டி டேபில் கிங் பார்ட் 2 வேணுமான்னு ஒரு கம்யூனிட்டி ஓட்டிங் போடுறேன். அதில் 1 லேக் ஓட்டு என்றைக்கு வருதோ அன்றைக்கி வந்து பார்ட் 2 வரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அதுக்கப்புறம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே சரி இன்னும் உள்ளே என்ட்ரி ஆகிடலான்னு சொல்லிட்டு என்ட்ரி ஆகிட்டோம். அந்த நெருப்பு எரிஞ்சது இல்லையா, அது உடனே அப்படியே அணையிற மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. உடனே வந்து அது இருந்த ஒரு தடயமும் தெரில. அந்த பக்கம் பார்த்தா அந்த டெட் பாடி இருக்கும் இல்லையா, முண்டம் வந்து அதுவும் இருந்த இடமே தெரில. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது, அதை சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து உள்ளே போனவுடனே ரொம்ப ஆக்ரோஷமான சவுண்டு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த டைட்டிலுக்கு உண்டான ஒரு விஷயமே அங்கே தான் வந்துச்சு. ராஜா அது இதுன்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவனான்றான் அப்படியே பழைய காலத்தில் அது சொல்லு மச்சான். அதுதான் அவன் அந்த தலையும் முண்டமும் பார்த்த உடனே அந்த ராஜா அந்த காலத்துல எப்படி தண்டனை கொடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். அது சொன்ன உடனே எனக்கு நான் அங்கே வேற ஒரு டீலிங்கில் இருக்கேன். பேசிட்டு ஓடிடலாம், நம்மளையும் போட்டுருவாங்களா, ஏன்னா ஒரு தெளிவுபடுத்தின்னு போயிடலாம்ல, அந்த மாதிரி நான் பேசின்னு இருக்கேன். நீ இதெல்லாம் சொன்ன உடனே எனக்கு இன்னும் மைண்ட் வேற எங்கேயோ போகுது. பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி ஒரு இடத்துல இது ஒரு இடத்துலையும் அது ஒரு இடத்துலையும் இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனா இப்போ வெட்டினா வந்து பறந்து போகும்ல, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதனால நான் அந்த மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு நான் பேச இன்னும் ட்ரை பண்ணேன். சரி ஏன்னா ஒரு சமாதானம் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டாச்சு இங்கேருந்து கிளம்பிடலாம்டா. ஏன்னா எல்லா வீடியோலுமே நம்ம ஏதாச்சும் பார்த்தோன்னே அங்கேருந்து சதுரி விடுவோம். பட் இன்றைக்கி இப்படி இருக்கக்கூடாது, இது இவ்வளோ பெரிய ரிஸ்க் ஆகிடுச்சு, எல்லாத்தையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணிடலாம், நம்ம இல்லைனா கூட இதுவாச்சு இந்த வீடியோவாச்சும் பேசுவோம், அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கே போயிட்டேன். செத்தா கூட பரவாயில்லடா, இங்கே என்ன நடந்ததுன்றது நம்ம ஒரு பதிவு பண்ணிடணுன்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் செத்துட்ட பிறகு அவன் எடிட் பண்ணி போட போகிறான், அது அந்த ஒரு யோசனையும் இல்லை. அதுக்கப்புறம் தான் சரி அங்கேருந்து ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சேடா, மர்கையா ஏதோ ஒன்று சொன்ன உடனே இவன் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி ஏதோ ஒன்று சொன்ன உடனே நீ அதை எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ண உடனே திரும்ப ஓடலான்னு பார்த்தா இந்த வாட்டி நான் ஓவர்டேக் பண்ணாமல் நீ கொஞ்சம் தூரமாக இருந்தலாம், இவன் ஓடினோடனே எனக்கு அப்படியே கையும் காலும் ஒருத்தர் அப்படியே கயிறு கட்டி இழுத்தா எப்படி இருக்கும். நார்மலாக பயப்பட மாட்டேன், மற்றபடி இது பார்த்ததே ரொம்ப இதுவாக இருக்கு, எக்ஸ்ட்ரீம். அதனால தான் எனக்கு பயம் வந்துச்சு. நீ ஓடினோடனே நான் ஓடி வந்துடுவேன்னு சொல்லிட்டு நீ ஓட்ட. ஆனால் அதுதான் நான் சொல்கிறேன் பாரு மச்சான், ஆனால் நீ சொன்னது தான் வண்டியில் வரப்போ பேசின்னு வந்தோம்ல, அதே தான் கயிறு கட்டி என் கையிலையும் கால்லையும் கயிறு கட்டி இழுத்தா எப்படி இருக்கும் கைஸ், அதே மாதிரி தான் இருந்தது. அது சூனியம் எதுனா பண்ணுறானா இல்லை நான் நினச்சிக்கிட்டேன்னா, ஆனால் அதுவும் இருக்குது, இப்படியும் பார்க்கணும் அப்படியும் பார்க்கணும். நானாக அப்படி நினச்சிக்கிட்டேன்னா அந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணது உண்மை தானே. ஆமாம், சும்மாலாம் சொல்லிட முடியாதுல்ல. அது ஃபீல் பண்ண உடனே அப்படி தான் இருந்தது. இழுக்கிறாங்கடான்னா அப்புறம் வந்தான்
வந்த உடனே அந்த சேரில் வலிக்கு கீழே உழுந்து திரும்ப யாரோ இழுக்கிற மாதிரி 2 வாட்டி வந்துருப்பேன். உழுந்து எழுந்த பிறகு நீ இந்த பக்கம் என்ன பிடிச்சி தூக்குவியா, திரும்ப பின்னாடி பக்கம் வந்து அப்படியே தள்ளுது என்ன. அதுக்கப்புறம் அப்படியே அழுதுனே ஓடி வந்திருப்பேன். ஓடி வந்துட்டு வெளியே நாங்கள் அந்த வண்டிக்கிட்ட போயிட்டோம். அந்த இடத்துலேருந்து வீட்டுக்கு போனால் போதுன்ற மாதிரி அப்படியே வந்தோம். வர்றப்போ ஒரு அப்போலோ மெடிக்கல் ஷாப் இருந்தது. அந்த மெடிக்கல் ஷாப்பில் தான் வந்து ஆயில்மெண்ட்டு தான் இதில் விழும்போது இந்த வகையில் இந்த பக்கம் இந்த இடத்துல கை வைக்க லைட்டாக கீரல் விழுந்துருக்கு. அது கொஞ்சம் ஆயில்மெண்ட்லாம் போட்டு தேர்த்திருக்கேன் கைஸ். இப்போ கூட நான் ஷார்ட்ஸ் தான் போட்டுருக்கேன். தூக்கியும் காட்ட முடியாது, காட்டினா 18+ ஆக மாறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகேவா, அந்த கிங்கோட ஃபாலோ வீடியோ இதோட முடியுது. பார்ட் 2 வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. பட் ஆனால் இப்போதைக்கு வராது, அது ஷுர். அதுக்கப்புறம் இந்த வீடியோ 10K லைக்ஸு ரீச் ஆச்சுன்னா ஜின் வீடியோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் சொல்லியிருந்தோம். பட் அது 6.5Kவோ சம்திங் 7K கிட்ட ரீச் ஆகிருக்குது. 10K லைக்கை வர வைங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் விஷயத்தை மட்டும் நிறைய பேர் கேட்காதீங்க. நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் போடுங்க, எங்களுக்கு பர்சனலாக அனுப்புங்க, வேறு எதனா ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அதில் போடுங்கன்றீங்க. எதில் போட்டாலும் அந்த இடத்துல இருந்தது நானும் இவனும் தான். சேனல் வச்சுருக்கிறது நான் நாங்கள் தான் வச்சுருக்கோம். அது எங்கே ரிலீஸ் ஆனாலும் அது நம்மளுக்கு தான் கைஸ் பிரச்சனை. அதை கருத்தில் கொண்டு அதை கேட்காதீங்க. அது ரெஸ்ட்ரிக்ஷனாகவே இருந்து விடட்டும். நம்ம வீடியோ ஃபுல் வீடியோ இவ்வளோ 43 நிமிஷம் ஃபுட்டேஜ் போட்டோம் இல்லையா, அதுவே வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, நம்மளுக்கு நடந்த ஒரு விஷயத்த மக்களுக்கு காட்டிட்டோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறேன். நீங்கள் திரும்ப ஆனால் அதை சேர்த்தோன்னா இன்னொரு 1 hour வீடியோ வந்துடும். 50 மேலே வந்துடும். ஆமாம் 55 மினிட்ஸு 1 hourக்கு மேலே தான் வரும். பட் அதை காட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு அந்த அளவுக்கு பெரிய சேனலும் இல்லை, இன்னும் 100Kவே அடிக்கலை. அதுக்குள்ளே நம்ம இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் சிக்கிறோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் கைஸ். நிறைய பேர் அதை ஜின்னுன்னு சொன்னீங்க, அந்த நாயை ஜின்னுன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் அந்த உண்ணுன்னு எழுதிச்சு, அதுக்கு மேலே அந்த பூச்சியை ஜின்னுன்னு சொன்னீங்க, அந்த நெருப்பு ஜின்னு வந்தால் தான் நெருப்பே இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொன்னீங்க. எனக்கு அங்கே ஜின் வீடியோ பண்ணுறதும் ஒரு ஆசை இருக்குது, பட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். லவ் யூ ஆல், டாடா பை. லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக வந்து நம்ம ஷார்ட்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் வந்து இறங்கியிருக்கோம். ஷார்ட்ஸ் போடலாமா வேணாமன்ற உங்களோட தாட்டையும் கீழே வந்து கமெண்ட்டாக பண்ணுங்கள். கலை விலாக்ஸ் 2.0ன்ற நம்மளோட vlogging சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே வீடியோ போட முடியல, பட் இருந்தாலும் போடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஏதாவது சொல்கிறதுனா சொல்லுங்க. வேறு எதுவும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்த்துக்கிறீங்க. 60% மேலே தான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களே. அப்படி தான் இருக்குது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அவ்வளோ. ஓகே கைஸ், 60% மேலேனா ஒரு 40%குள்ளே தான் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வீடியோவில் பார்க்குறீங்க. இப்போ ஒரு 50,000 வியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 40% எவ்வளோ மச்சான்? கணக்கு தெரியாது. சரி, ஓகே, ஒரு 20-25,000க்குள்ளே பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீதி பேர்லாம் வந்து ஓசியில் ஏசி காற்று வாங்குற மாதிரி நேராக வர்றது, வீடியோ போட்டிருக்காங்களா பார்க்குறது போயிடுறது, அந்த மாதிரி தான் இருக்காங்க. அவங்களாம் தப்பாலாம் சொல்ல, பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்கள். பிடிக்காதனால தான் இவ்வளோலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டாடா பை. இதோட இந்த உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று ஒரு 7-8 வாட்டி சொல்லிவிட்டேன். பாய் கைஸ்.